ஏய் நர்மதா, இங்க வாங்க. நீ பாட்டுக்கு போற? வா இங்க. இவரு கண்ணுல மட்டும் நான் எப்படியாவது பட்டுருவேன். மாப்பிள்ள இங்க இருக்காரு பாரு. ஆமா, இவர் எப்படிங்க? அதத்தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாய் மகேஷ். ஹாய். அது நாங்க ரோட்ல பேசாம போயிட்டு தான் இருந்தோம். ரோஹினி தான் சொன்னா நர்மதா அங்க நிக்கிறான்னு. சரி, நர்மதாவை பாத்துட்டு போலான்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது நர்மதாவோட ஃப்ரெண்ட் வர்ஷாவோட ஆஸ்பத்திரியாம. ஓ, அப்படியே நர்மதா? ஆமா மகேஷ். வெரி குட், வெரி குட். ஆனா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது நல்லா மாட்னியா? சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க எப்படிங்க? அது நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அது இந்த பிசினஸ் தான். ஓ, இந்த பிசினஸ் தானா? வேற ஒன்றும் இல்லை. ஃபாரின்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி இங்க இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொடுக்கறது. ஓ, அப்படியா? எஸ் எஸ் எஸ். பரவாயில்ல மாப்பிள்ள, ரொம்ப பெரிய வேலை தான் பாக்குறீங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. எப்படியும் போய் சொல்லி தப்பிச்சிருவான் ராஸ்கல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எக்விப்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களா மகேஷ்? இப்போதான் டீல் பேசிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஃபைனலைஸ் ஆகலைன்னா சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் வர்ஷா, நர்மதாவோட ஃப்ரெண்டு தான். ஃபைனலைஸ் பண்ண சொல்லிடலாம். அவங்க கிட்டலாம் போக வேண்டியதில்லை. பர்ச்சேஸ் மேனேஜர் கிட்ட பேசியே ஃபைனல் பண்ணிடுவோம். ஓ, சரி மாப்பிள்ள, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வராமலாம் போயிடக்கூடாது. வாங்க, நம்ம அப்படியே ஊருக்கு போவோம். உங்களை பார்க்காம ரோகிணி தான் ரொம்ப கவலை ஆயிட்டா. வாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு நான் அப்புறமா வரேனே. அது என்ன அப்புறம் வர்றது? இப்பவே வாங்க. நான் வேணா வர்ஷா கிட்ட பேசணுமான்னு சொல்லுங்க மகேஷ். இப்ப அவங்க எனக்கும் பழக்கம் தான். அவங்க நிச்சயத்துல ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதே நான் தான். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் என்ன, வாங்க போவோம். அந்த பக்கம் போனா மலைப்பாம்பு, இந்த பக்கம் போனா முதல்ல, எப்படி தப்பிக்கிறது? என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். முதல்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். சாரி, சைலண்ட்ல போட்டிருந்தேன். 2-3 மிஸ் கால் இருக்கு. அம்மா கால் பண்ணிருக்காங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். பேசுங்க பேசுங்க. ஹலோ. சொல்லுமா. எப்போ? ஐயோ, வயசான காலத்துல பத்திரமா இருக்க வேண்டாமா? என்னாச்சு மகேஷ்? என்னமா நீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட பத்திரமா இருங்க பத்திரமா இருங்கன்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மை காட், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா இல்லையா? போயிட்டு இருக்கீங்களா? உக்கடம் தாண்டிட்டீங்களா? மாப்பிள்ள என்னாச்சு? வேணாம் வேணாம் வேணாம், நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சீக்கிரம் போங்கம்மா. கால் வீக்கமா? பிராக்சர் மாதிரி இருக்கா? சரி, நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நான் உடனே கிளம்பி வந்துட்டே இருக்கேன். என்ன மாப்பிள்ள ஆச்சு? யாருக்கு என்ன? அப்பா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாராம். இப்ப மாமா எப்படி இருக்காரு? வலி தாங்க முடியாம துடிக்கிறாராம். கால் வீக்கத்தை பார்த்தா பிராக்சர் மாதிரி இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? பேசாம நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாமா? இல்ல வேண்டாம், காரணா லேட் ஆகும். இப்ப கிளம்புனா ஃபிளைட் இருக்கு, நான் உடனே கிளம்புறேன். சரி, இப்ப வாங்க, நானே உங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுறேன். இல்ல இல்ல வேண்டாம், என்கிட்ட கார் இருக்கு. நான் கிளம்புறேன். ஊருக்கு போயிட்டு நான் கால் பண்றேன். பை பை. மாப்பிள்ள என்ன பண்றது? ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நீ பெரிய கில்லாடிதான்.